அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல ரொம்ப பயங்கரமான ஒரு தீவு எதுனா சென்டினல் தீவு தான். அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் யார் அவங்கள நோக்கி வந்தாலுமே பயங்கரமான ஈட்டிகளையும் அம்புகளையும் அவங்க மேல எரியக்கூடியவர்களானவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழங்குடியினர் இருக்கக்கூடிய அந்த சென்டினல் தீவுக்கு போய் இயேசு கிறிஸ்துவ அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவங்கள கிறிஸ்தவர்களா மதம் மாற்ற போறேன்னு ஒரு அமெரிக்கர் கிளம்பி போனார். அவர் அதுக்கப்புறமா பயங்கரமா படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, அமெரிக்கால இருந்து கிளம்பி சென்டினல் தீவுக்கு ஏன் அவர் வந்தாரு, அதுக்கப்புறமா என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க. ஜான் ஆலன் சோ நார்த் சென்டினல் ஐலாண்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சென்டினல்ஸ் பழங்குடியினருக்கு கிறிஸ்தவ மதத்தை அறிமுகப்படுத்துவேன் அப்படின்னு கிளம்பி போன இவர் தான் தன்னுடைய 27 வயசுல படுகொலை செய்யப்பட்டார். கிறிஸ்மஸ் கொண்டாடப்படக்கூடிய டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி 1991 வருஷம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அலபாமாவில் பிறந்தவர் தான் ஜான் ஆலன் சோ. சைனால இருந்து அமெரிக்காவுக்கு கிளம்பி வந்து சைக்காட்ரிஸ்டா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த தந்தைக்கு பிறந்தவர் தான் ஜான் ஆலன் சோ. சின்ன வயசுல இருந்தே கிறிஸ்டியன் ஃபெலோஷிப்ஸ்ல தான் இவர் அதிகமாக வளர்ந்திருக்கார். அப்படி ஒரு சூழல்ல இருந்தவர் எப்படியாவது கிறிஸ்தவ மதத்தை இந்த சென்டினல் தீவுல இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கிளம்பி வந்தார். இல்லீகலா அந்த தீவுக்கு கிளம்பி போனப்பதான் தன்னுடைய இன்னுயிரையே அவர் இழந்திருக்கார். ஜான் ஆலன் சோ எப்படி இந்த தீவுக்கு போனாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சென்டினல் ஐலாண்டு தீவை பத்தி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்தியாவுடைய பே ஆஃப் பெங்கால்ல இருக்கக்கூடிய அந்தமான் தீவுகள்ல ஒரு தீவா இருக்கிறது தான் இந்த நார்த் சென்டினல் ஐலாண்ட். இதோடைய நீளம்ங்கிறது 8 கிலோமீட்டர், இதோடைய அகலம் அப்படிங்கிறது 7 கிலோமீட்டர். தோராயமா ஒரு 60 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கான பரப்பளவு கொண்டது தான் இந்த தீவு. ஏக்கர் கணக்கில் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 14,000 சொச்சம் ஏக்கர் அளவுக்கு இந்த தீவுடைய பரப்பளவுங்கிறது இருக்கு. அந்தமான் தீவுகளில் நார்த் சென்டினல் மட்டும் இல்லை, சவுத் சென்டினல் தீவு கூட இருக்கு. ஆனால் இந்த நார்த் சென்டினல் தீவுக்கு தான் யாருமே போகக்கூடாது அப்படிங்கிற தடைங்கிறது இந்திய அரசால் விதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் தீவுக்குள்ள நுழையக்கூடாதுன்னா தீவுல போய் இறங்கி அதுக்கப்புறமா நுழையக்கூடாதுன்னு இல்லை, கிட்டத்தட்ட 3 நாட்டிக்கல் மைல் தொலைவில், அதாவது தீவுல இருந்து தோராயமா ஒரு 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கே யாரும் உள்ள நுழையக்கூடாதுங்கிற தடைங்கிறது இந்திய அரசால இருக்கு. ஏன் அப்படிப்பட்ட ரொம்ப கடுமையான தடை அப்படிங்கிறது இந்திய அரசால விதிக்கப்பட்டிருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களால் அவங்கள சென்டினல்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க. இவங்களுக்கு வெளி உலகத்தோட எந்த விதமான தொடர்பும் இல்லை. நவீன மனிதன் நாகரிகம்னு சொல்லி அடைஞ்சிருக்கக்கூடிய பல எல்லைகளை இன்னும் அவங்க தொடக்கூட இல்லை. இன்னும் பழையங்காலத்திலேயே அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது புதஞ்சிருக்கு. அவங்களுக்கு விவசாயம் அப்படிங்கிறதே தெரியாது. இன்னும் வேட்டையாடி சமூகமாக தான் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஆடை உடுத்தவும் தெரியாது. அவங்களுடைய இடுப்பு கீழே ஒரு சின்ன இலையை வச்சு மறைச்சிருப்பாங்களே தவிர மீதி அப்பர் பாடி ஃபுல்லாகவுமே அவங்க ஓப்பனாக தான் விட்டுருப்பாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப பழமையான ஒரு பழங்குடிகளாக அவங்க இன்னைக்கும் இருக்காங்க. வெளி உலகத்துல இருந்து எந்த விதமான கான்டாக்ட் அவங்களுக்கு வந்தாலும் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது அக்ரெசிவாக தான் இருந்திருக்கு. எங்களை தனிமையில விட்டுருங்க, யாரும் நெருங்கி வராதிங்க அப்படிங்கிறது தான் அவங்க எப்பவும் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. யாராவது அவங்களோட கான்டாக்ட் பண்ணணும்னு போனால் கான்டாக்ட் பண்ண போனவங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் வரவேற்புங்கிறது அவங்களுடைய அம்புகளும் ஈட்டிகளுமாக தான் இருக்கும். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் சென்டினல் பழங்குடிகள் மட்டும் இல்லை, த கிரேட் அந்தமானிஸ், ஓங்கே, ஜாராவாஸ், ஷாம்ப்மென், நிக்கோபாரிஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட 6 பழங்குடியினர் அப்படிங்கிறவங்க இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பூர்வீகமாக கொண்டவங்க. இந்த 6 பழங்குடியினரில் சென்டினல் தீவில் இருக்கக்கூடிய சென்டினல் பழங்குடிகள் மட்டும்தான் இந்த அளவுக்கு அக்ரெசிவாக இருக்காங்க. வெளி உலகத்துடைய எந்த விதமான தொடர்பும் வச்சுக்காம இருக்காங்க. அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய ஆக்சுவலான பழக்க வழக்கம் எப்படி, அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி, எல்லாமே ஒரு அசம்ஷனாக தான் இன்னைக்கு வரைக்குமே நமக்கு இருக்கு. ஏன்னா அவங்கள நெருங்கி அவங்களோட நெருக்கமாக பழகி பேசி புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்ததில்லை. இன்னைக்கு நேற்று இல்லை, 18ஆம் நூற்றாண்டுல இருந்தே சுத்தமாக இருந்ததில்லை. சென்டினல் தீவை பற்றின முதல் குறிப்பு அப்படிங்கிற 1770 தான் ஏற்பட்டுச்சு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய டிலிஜென்ட் அப்படிங்கிற கப்பல் அந்த தீவுல இருந்து வெளியில வந்த ஒரு தீப்பொறியை பார்த்துட்டு ஏதோ கப்பலுக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சு போல உதவி கேட்குறாங்கன்னு நினைச்சு அந்த தீவு பக்கம் போயிருக்காங்க.
இப்போதான் அங்கே ஒரு தீவு இருக்குது, அங்கே இந்த மாதிரியான பழங்குடிகள் இருக்காங்க அப்படிங்கிற குறிப்புங்கிறது பதிவாகுது. அதுக்கப்புறமா பிரிட்டிஷுடைய ராயல் நேவியில் ஆஃபீஸராக இருந்த மாரிஸ் வைடல் போர்ட்மேன் அப்படிங்கிறவர் 1880 ஒரு எக்ஸ்பெடிஷனை பண்ணுறாரு. நல்ல ஆயுதம் ஏந்திய படைகளோட சேர்த்து கைதிகளையும் உள்ள அழைச்சிக்கிட்டு ஒரு குரூப்பாக சேர்ந்து இந்த தீவுகளுக்கு போகிறார். இவங்களை பார்த்த உடனே அந்த சென்டினல் தீவில் இருந்த சென்டினல்ஸ் எல்லாருமே ஓடி ஒளிஞ்சு மறைஞ்சிடுறாங்க. ஆனால் அவங்க இருந்த அந்த வீடுகளுக்கெல்லாம் முதல் முறையாக இவங்க தான் விசிட் அடிக்கிறாங்க. அவங்களுடைய வீடுகள்ங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஒரு 4-5 மூங்கில் கட்டைகளை மட்டும் அடுக்கி மேலே இலைகளை போட்டு ரொம்ப சிம்பிளாக அவங்களுடைய வீடுகள் அப்படிங்கிறது இருக்குது. அதிகமாக பன்றிக்கறி சாப்பிடக்கூடியவர்கள் அவங்க இருந்திருக்காங்க. ஏன்னா அதிகமான அளவுக்கு அங்கே பன்றியுடைய மண்டை ஓடுகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதோட சேர்த்து நத்தைகளையும் அவங்க அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க, மீன்களையும் வேட்டையாடி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படியாவது கொஞ்சம் பேரையாவது கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க, கிடைக்கல. கடைசியாக வயசான ஒரு ஆண் பெண்ணையும் கூடவே சேர்த்து ஒரு 3 குழந்தைகளையும் பிடிச்சு போர்ட் பிளேருக்கு கொண்டு வராங்க. அதாவது அந்தமான் நிக்கோபாருடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய போர்ட் பிளேருக்கு கொண்டு வராங்க. வந்த உடனேயே அவங்களுக்கு கடுமையான காய்ச்சல் அப்படிங்கிறது வருது. அந்த 2 பேரும் ஆணும் பெண்ணுமே இறந்து போயிடுறாங்க. மீதி இருக்கிற குழந்தைகளும் இறந்துட்டா சரியா இருக்காது அப்படின்னு பயந்து அந்த குழந்தைகள் கிட்ட தேங்காய்கள் மாதிரியான பரிசுகளை கொடுத்து அதே தீவில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா சென்டினல் தீவில் இருக்கிறவங்க கிட்ட கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்கு அப்பப்போ முயற்சிகள் நடக்குது. ஆனால் எதுவுமே பெருசாக சக்ஸஸ் ஆகலை. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்திய அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த தீவுங்கிறது வந்துச்சு. அப்போவும் இந்த தீவில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினரோட தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்கான முயற்சிகள்ங்கிறது அப்பப்போ நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. 1967 திருலோக்நாத் அப்படிங்கிற ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் 20 பேர் கொண்ட குழுவோட இந்த தீவில் இருந்த பழங்குடியினர்கிட்ட தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்காக முயற்சி செய்கிறார். ஒரு ப்ரொஃபஷனல் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் சென்டினல்ஸ் கிட்ட தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்காக முயற்சி செஞ்சது அதுதான் முதல் முறை. ஆரம்பத்தில் இந்த பழங்குடியினர்கிட்ட இருந்து எதிர்ப்புகள் தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைச்சிது. அதுக்கப்புறம் 1974 நேஷனல் ஜியோகிராஃபிக் டீம் மேன் இன் சர்ச் ஆஃப் மேன் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரியை இந்த சென்டினல் மக்களை வச்சு செய்யலான்னு முயற்சி செய்கிறாங்க. அப்படி போன அந்த டாக்குமெண்ட்ரி க்ரூவில் திருலோக்நாத் இருந்தார். ஆனால் அவங்களுக்கு போனப்போ வழக்கம் போல் அவங்களுக்கு எதிர்ப்புகள் தான் ஆரம்பத்தில் கிடச்சிருக்கு. இருந்தாலும் அவங்களோட எப்படியாவது தொடர்பு ஏற்படுத்தணும், அவங்களோட எப்படியாவது கான்டாக்ட் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேஃபான பிளேஸில் போய் லேண்ட் ஆகி அவங்களுக்கான கிஃப்டை இறக்கி வைக்கிறாங்க. அந்த கிஃப்டில் ஒரு பன்னி, அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிளாஸ்டிக் கார் டாய், அதுக்கப்புறம் ஒரு சில பை நிறைய தேங்காய்கள், அதுக்கப்புறம் ஒரு அலுமினியம் பக்கெட், இந்த 4த்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. வச்சுட்டு அவங்க மறுபடியும் படகுல ஏறுறாங்க. ஏறின உடனேயே சராமாரியா அவங்க மேலே அம்பு மலைங்கிறது புளிய ஆரம்பிக்குது. அந்த பழங்குடியினர் இவங்களை கடுமையாக தாக்க ஆரம்பிக்கிறாங்க, தெரிச்சு ஓட வைக்கிறாங்க. அப்படி அவங்க எரிஞ்ச அம்புகளில் ஒரு அம்பு அந்த டாக்குமெண்ட்ரி டைரக்டராக வந்தவருடைய தொடையில போய் சரியா பாயுது. அவர் வழியில் பயங்கரமாக துடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் அந்த அம்பை குறிபார்த்து எரிஞ்சான்ல அந்த பழங்குடியினர் இனத்தவர்களில் ஒருத்தன், அவன் சரியாக எரிஞ்சிட்டோண்டாங்கிற மாதிரி பயங்கர சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். திரும்பி இவங்க பார்க்குறாங்க. பார்த்த சமயத்தில் அங்கே இருந்த அந்த பன்னிக்குட்டியையும் அந்த பிளாஸ்டிக் டாயையும் மண்ணுக்குள்ளே அப்படியே போட்டு புதைச்சிடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த தேங்காய்களையும் அந்த அலுமினியம் பக்கெட்டை மட்டும் திரும்ப எடுத்துக்கிட்டு அவங்க காட்டுக்குள்ளே மறைஞ்சிட்டாங்க. அந்த சமயத்தில் முதல்ல சென்டினல் தீவில் இருக்கக்கூடிய சென்டினல்ஸ் பழங்குடியின மக்களை புகைப்படம் எடுத்தாங்க அந்த நேஷனல் ஜியோகிராஃபிக் டீம். அவ்வளவு கலவரத்துக்கு மத்தியிலையும் எடுக்கப்பட்ட அந்த முதல் புகைப்படம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நேஷனல் ஜியோகிராஃபிக் மேகசினில் பப்ளிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் 1991 முதல் முறையாக ஒரு பெண் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் மதுமாலா அப்படிங்கிறவங்களுடைய தலைமையில் இன்னொரு குழு அப்படிங்கிறது இவங்களோட கான்டாக்ட் ஏற்படுத்திக்க முயற்சி செய்யுது. ஆரம்பத்தில் வழக்கம் போல் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது வருது. அதுக்கப்புறமா அவங்கள நெருக்கத்திலேயே பார்த்து பரிசுகள் கொடுக்குற அளவுக்கு அந்த குழு முன்னேறி போகுது. அப்படி அவங்க கிட்ட சென்டினல் பழங்குடியினர் பரிசு வாங்க வரும்போது அவங்க கை யார் மேலே முதல்ல படுது அப்படிங்கிறது இந்த குழுவில் இருந்தவங்களுக்கே ஒரு போட்டா போட்டியாக இருந்திருக்கு. வரலாற்றிலேயே முதல் முறையாக சென்டினல் பழங்குடியினரால் தொடப்பட்டது நான் தான் அப்படின்னு பெருமை பேசிக்கிறதுக்காகவே இவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடந்துச்சு அப்படின்னு இதை பற்றியான குறிப்புகளை பாண்டியா அப்படிங்கிற ஒருத்தர் பதிவு செய்கிறார். ஆனால் இந்த அளவுக்கு நெருக்கமாக சென்டினல் தீவில் இருக்கக்கூடிய பழங்குடியினரை போய் தொட்டதுக்கு அப்புறமா இந்திய அரசு அப்படிப்பட்ட எக்ஸ்பெடிஷன்ஸுங்கிறது இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு முழுமையாக தடை விதிச்சாங்க. இந்த தீவுக்கு யாருமே போகக்கூடாது, அதற்கான ப்ராப்பரான அனுமதிங்கிறது வாங்கணும் அப்படிங்கிறத கட்டாயமாக்குனாங்க. ஏன் அப்படி ஒரு கட்டாயத்தை உருவாக்குனாங்க அப்படின்னா அந்த தீவில் இருந்த பழங்குடியினருடைய நன்மைக்காக தான். இப்படி தொடர்ந்து பரிசுகள் வர ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த சென்டினல் தீவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்
வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க போல, எல்லாருமே வந்து gift தான் தருவாங்க போல அப்படின்னு தப்பாக நினைச்சறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அந்தமான் தீவுகளில் நிறைய குற்ற பின்னணி கொண்ட பல பேர் வந்து ரகசியமாக அடைக்கலம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் அதுக்கப்புறமா இந்த தீவை வந்து பயன்படுத்திக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி பரிசுகள் கொடுத்து அந்த தீவுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அவங்கள பிடிக்கிறது சிரமமாயிடும். அது போக அவங்களால இந்த சென்டினல் பழங்குடியினரும் ஒட்டு மொத்தமாக அழிந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படிங்கிறதால அந்த மக்களை காப்பாற்றணும், அதே சமயத்தில் அந்த இடத்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசு இப்படி ஒரு முடிவு எடுத்துச்சு. இப்படி ஒரு அறிவிப்பை மட்டும் செய்யல இந்திய அரசாங்கம். 1991 ரொம்ப க்ளோஸாக போய் சென்டினல்ஸ்க்கு கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ண வச்சாங்க இந்தியன் கவர்மெண்ட். அதை பற்றி எந்த இடத்துலையும் இன்டர்நெட்டில் எந்த இடத்துலையுமே அதோட ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி தப்பி தவிர அப்படி ஒரு ஃபோட்டோகிராஃப் கிடச்சிருந்து அதை வந்து யாராவது எந்த வகையில் பயன்படுத்தினாலும் அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனால் இந்திய அரசு இந்த தீவை சுற்றி இவ்வளவு கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாலும் இந்த தீவுலாம் என்ன, இந்த தீவுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த தீவில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள் யார், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எல்லாமே உலக அளவுக்கு ரொம்ப பரவலாக இருந்துச்சு. அதே மாதிரி இதை சுற்றி நிறைய மர்மங்கள் உருவாக ஆரம்பிச்சது. இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர் வந்து மனித மாமிசத்தையே சாப்பிடக்கூடியவங்க, இங்கே நிறைய பைரட்ஸ் வந்து பல புதையல்களை இங்கே புதைச்சி வச்சுருக்காங்க, அது எல்லாத்தையுமே இந்த சென்டினல்ஸ் பழங்குடியினர் தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் நெருங்க விட மாட்டேங்கிறாங்கன்னு இப்படி ஏகப்பட்ட கட்டுக்கதைகளும் உருவாக ஆரம்பிச்சது. இப்படி புதையலை தேடுற கியூரியாசிட்டி ஒரு பக்கம்னா, இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை எப்படியாவது நல்வழிப்படுத்தணும், கடவுளை நோக்கி நகர வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கக்கூடிய குரூப்பும் இன்னொரு பக்கம் கிளம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. அது எல்லா மதங்கள்லையுமே பொதுவாகவே அடங்கும், அதுலேயும் கிறிஸ்தவ மதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே அடங்கும். அப்படி தான் அமெரிக்காவில் இருந்த ஜான் ஆலன் சோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த கிறிஸ்டியன் குரூப்புக்கும் இதே மாதிரியான ஒரு கொள்கை அப்படிங்கிறது இருந்துச்சு. 2017 கிறிஸ்தவ மதத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மிஷனில் இருக்கக்கூடிய ஆல் நேஷன்ஸ் அப்படிங்கிற மிஷனரி ஒரு பூட் கேம்பை வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த பூட் கேம்புடைய அடிப்படை என்னென்னா, கிறிஸ்தவ மதம் போய் சேராத பழங்குடியினருக்கும் எப்படியாவது இந்த கிறிஸ்தவ மதத்தை கொண்டு போய் சேர்க்கணும், கிறிஸ்துவ அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இளைஞர்களை வந்து தயார்படுத்தணும், அதற்கான வாலண்டியர்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிறதா இருந்துச்சு. அந்த பூட் கேம்ப் முடிகிற சமயத்தில் சென்டினல் தீவுக்கு போய் சென்டினல்ஸ்க்கு மத்தியில் கிறிஸ்தவ மதத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொறுப்பை எனக்கு கொடுங்க அப்படின்னு ஜான் ஆலனே வாலண்டியராக முன் வந்திருக்காரு. அவருடைய வாலண்டியர்ஷிப்பை ஏற்றுக்கிட்டு ஆல் நேஷன்ஸும் இந்தியாவுக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்லி கிரீன் சிக்னல் தர்றாங்க. அதுக்கப்புறமா 2018 அந்தமான் நிக்கோபாருக்கு வந்து சேர்றாரு ஜான் ஆலன். 2018 இந்திய அரசாங்கத்தில் முக்கியமான ஒரு முடிவும் எடுக்கப்பட்டுச்சு. இந்தியாவுடைய டூரிசத்தை அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் தடை விதிக்கப்பட்ட தீவுகளிலிருந்து ஒரு 29 தீவுகளுடைய பேர்களை வந்து நீக்கினாங்க. அந்த தீவில் சென்டினல் தீவும் ஒன்றா இருந்துச்சு. சென்டினல் தீவு அதிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் அந்தமான் நிக்கோபாருடைய சட்டத்திட்டங்கள் படி அந்த தீவுக்கு போகணுன்னா அஃபிஷியலாக நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் 2018 அப்படி ஒரு அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா இவர் இன்னும் ஸ்ட்ராங்காக இறங்கி போய் சென்டினல் தீவில் பிரச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். அந்தமான் நிக்கோபாருடைய தலைநகரமான போர்ட் பிளேருக்கு வந்து அங்கே ஒரு வீடு எடுத்து தங்க ஆரம்பித்த ஜான் ஆலன் தன்னுடைய ஒவ்வொரு நாள் அனுபவத்தையுமே ஒரு டைரி குறிப்பாக எழுத ஆரம்பித்தார். சாத்தானின் கடைசி கோட்டையான இந்த சென்டினல் தீவில் அவனுடைய கோட்டையை தகர்த்து எரிஞ்சு இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய உண்மையான வார்த்தையை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு தன்னுடைய குறிப்பை ஆரம்பிக்கிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அனுபவத்தை குறிப்புகளாக பதிவு செய்ய ஆரம்பிக்கிறாரு ஜான் ஆலன். சென்டினல் தீவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பல வகையான ப்ரிப்பரேஷனை செய்ய ஆரம்பிக்கிறாரு ஜான் ஆலன். அவர் அதுக்காகவே உள்ளூர் மொழிகளை கற்றுக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கார். அதுக்கப்புறம் மெடிக்கல் கிட் வாங்கியிருக்காரு. சென்டினல் பழங்குடியினருக்கு கொடுக்கறதுக்காக தேங்காய்கள் மாதிரியான பரிசுகளையும் வாங்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அங்கே இருந்த உள்ளூர் மீனவர்கள்கிட்ட என்ன சென்டினல் தீவுக்கு பக்கத்தில் கொண்டு போய் விடுங்க, அதுக்கு நான் 25,000 தரேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசியிருக்கார். அங்கே இருந்த ஒரு சில மீனவர்களும் இவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு நவம்பர் மாதம் 15 இவரை சென்டினல் தீவுக்கு பக்கத்துக்கு வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா இதுக்கு மேலே போக வேணாம், ஆபத்து அப்படின்னு அந்த மீனவர்கள்லாம் எச்சரிச்சிருக்காங்க. இருந்தாலும் அங்கேருந்து ஒரு சின்ன படகை எடுத்துக்கிட்டு சென்டினல் தீவை நோக்கி போயிருக்காரு ஜான் ஆலன். முதல்ல அவர் சென்டினல் தீவு கிட்ட போனப்போ அவருக்கு பலத்த எதிர்ப்புங்கிறது வந்திருக்கு. சராமரியா அம்பு மலைங்கிறது பொழிஞ்சிருக்கு. பயந்து போய் திரும்ப ஓடி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் 2வது முறையாக
அந்த தீவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர்கிட்ட போய் தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுருக்காரு. அப்படி போனப்போ சத்தமாக சவுத் ஆப்பிரிக்காவில் பேசக்கூடிய ஜோசா அப்படிங்கிற மொழியில் பேசியிருக்காரு ஜான் ஆலன். அந்த மொழியை கேட்டப்போ சென்டினல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமைதியாக இருந்திருக்காங்க, எந்த விதமான எதிர்ப்பும் காட்டலை. இன்னும் ஒரு சில வார்த்தைகளை அவர் பேச முயற்சி செஞ்சப்போ பயங்கரமாக சிரிச்சிருக்காங்க. அது போக ரொம்ப சத்தமாக ஹை பிச்சில் ஒலிகளை எழுப்பி அவர்கிட்ட ஏதோ ஒரு கம்யூனிகேஷனை பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அது அவருக்கு கொடுக்கப்பட்ட கடைசி எச்சரிக்கையாக இருந்திருக்கலாம், ஆனால் அதை அவர் சரியாக இன்டர்பிரட் பண்ணல. எப்படியாவது அவங்கக்கிட்ட பேசி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கையோடு கொண்டு போயிருந்த மீன்களை அவங்களுக்கு பரிசாக கொடுக்கறதுக்காக முயற்சி செஞ்சுருக்காரு ஜான் ஆலன். அப்படி அவர் பரிசு கொடுக்கணும்னு முயற்சி செஞ்சப்போ ஒரு சின்ன பையன் அவருடைய நெஞ்சை பார்த்து அம்பை குறி வச்சு இருந்தான். அது அவர் கையில் இருந்த பைபிளை பிச்சுக்கிட்டு போய் அவர் நெஞ்சுக்கிட்ட போய் நின்றுருக்கு. மறுபடியும் பயந்து போய் திரும்ப வந்திருக்காரு. என்னுடைய பைபிள் தான் என்னை காப்பாற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய குறிப்புகளை அவர் பதிவு செய்கிறார். அதுக்கப்புறமா 3வது முறையாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறார். இந்த முறை எப்படியும் அந்த தீவுக்கு போய் அங்கேயே தங்கியிருந்து அந்த மக்கள்கிட்ட சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நான் முழுமையாக முயற்சி செய்வேன், அதற்கு நீங்கள் தான் துணை இருக்கணும் அப்படின்னு ப்ரேயர்லாம் பண்ணி அதையும் எழுதிட்டு கடைசி முறையாக 3வது முறையாக அந்த தீவுக்கு நோக்கி கிளம்பி போனார் ஜான் ஆலன். நவம்பர் 17 3வது முறையாக அவர் கிளம்பி போனப்போ எந்த இடத்துல அவர் வழக்கமாக இறங்குவாரோ அங்கே இறங்கிட்டு அவரை கூட்டிகிட்டு போன மீனவர்கள்கிட்ட இனிமேல் நான் வரமாட்டேன், எனக்காக காத்துக்கிட்டு இருக்காதீங்க, நீங்கள் கிளம்பி போயிடுங்க, திரும்ப போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவை நோக்கி சின்ன படகுல இவர் தனியாக கிளம்பி போயிருக்கார். அப்படி போனவர் அதுக்கப்புறமா திரும்பி வரவே இல்லை. அதுக்கப்புறமா அவர் என்ன ஆனார்னு தெரியாமல் அவரை கூட்டிகிட்டு போன மீனவர்கள் படகுல இருந்தே அவரை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது அங்கே இருந்த சென்டினல் பழங்குடிகள் அவருடைய இறந்த உடலை தரதரன்னு இழுத்துக்கிட்டு போகிறத பார்த்துருக்காங்க. மறுநாள் அந்த தீவுடைய இன்னொரு முனையில் அவருடைய அந்த இறந்த உடலை ஒரு 4-5 சென்டினல் பழங்குடியினர் சேர்ந்து புதைக்கிறத பார்த்துருக்காங்க. அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறமா அவர் எழுதின அந்த டைரியை எடுத்துக்கிட்டு போய் அந்தமான் நிக்கோபாரில் இருந்த அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க இந்த மீனவர்கள். அந்த ஃப்ரெண்ட் அவருடைய பெற்றோர்கள்கிட்ட இந்த தகவலை சொல்கிறாங்க. நவம்பர் 18-19 இந்த இன்ஃபர்மேஷனுங்கிறது அவங்களுக்கு போய் சேருது. உடனே அவங்க சென்னையில் இருக்கக்கூடிய எம்பசிக்கு கான்டாக்ட் பண்ணுறாங்க, அமெரிக்கன் எம்பசி உடனே டெல்லிக்கும் அந்தமான் நிக்கோபாருக்கும் தகவல் அனுப்புது. அதுக்கப்புறமா இவர் இல்லீகலாக போய் சேர்ந்திருக்காரு, இதை பற்றி எங்ககிட்ட எந்த விதமான வகையிலும் அவர் கோரிக்கை வைக்கவே இல்லை அப்படிங்கிறத இந்திய அரசு தெளிவாக விளக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவருடைய உடலை எப்படியாவது மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி செய்கிறாங்க. இந்திய சட்டப்படி அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கக்கூடிய சென்டினல் தீவில் ஒரு சென்டினல் பழங்குடியினரால் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னா அந்த பழங்குடியினரை குற்றவாளிகளாக குற்றம் சுமத்தவே முடியாது. அது அவங்களுடைய பழக்க வழக்கம், அது அவங்களுடைய வாழ்விடம், அவங்களுடைய வாழ்விடத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சது இவங்க, அதனால தவறு இவங்க மேலதான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அமெரிக்க அரசும் தெளிவாக ட்ரைப்ஸ் மேலே எந்த விதமான கிரிமினல் ஆக்ஷனும் எடுக்காதீங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினாங்க. ஆனால் எப்படியாவது ஜான் ஆலனுடைய உடலை மீட்கணும் அப்படிங்கிற கோரிக்கை மட்டும் வைக்கப்பட்டுச்சு. கடைசி வரைக்கும் பல முறை முயற்சி செஞ்சாங்க இந்திய அரசு. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த உடலை மீட்கிறதுக்காக அதிகாரிகள் கிட்டக்க போகக்கூடிய சமயத்துலலாம் கடுமையான எதிர்ப்புகளை சென்டினல்ஸ் தெரிவிக்க ஆரம்பித்தாங்க. ஏகப்பட்ட அம்புகளையும் கற்களையும் வில்களையும் எரிய ஆரம்பித்தாங்க. இதனால் இதுக்கு மேலே முயற்சி செஞ்சால் அது ரொம்ப மோசமான கான்ஃப்ளிக்டை உருவாக்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த முயற்சியை அப்படியே கைவிட்டுட்டாங்க இந்திய அரசு. ஒரு அழகான குட்டி தீவில் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினர் மக்கள்கிட்ட இவங்களுடைய மதத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஒரு அப்பாவி இளைஞனுடைய உயிருங்கிறது பறி போயிடுச்சு. இந்த சென்டினல் தீவில் இருக்கக்கூடிய பழங்குடியினரை பற்றி இன்னும் தீவிரமான முழுமையான ஆராய்ச்சிங்கிறத இந்திய அரசு எடுக்கலை. ஏன்னா அந்த தீவுங்கிறது அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய வாழ்விடம், அவங்க ப்ரைவசியை விரும்புகிறாங்க, அதை அப்படியே விட்டுறணும் அப்படின்னு இந்திய அரசு காலங்காலமாக அப்படி தான் நியமிச்சிருக்கு. இந்திய அரசுக்கு முன்னாடி இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பிரிட்டிஷ் அரசும் அப்படி ஒரு முடிவை தான் எடுத்தாங்க. இது வரைக்கும் நமக்கு கூடுதலாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னா சென்டினல்ஸ் மெட்டல்ஸ் மேலே அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இரும்பு மேலே அவங்களுக்கு அதிக ஆர்வங்கிறது இருந்திருக்கு. அதனால தான் நேஷனல் ஜியோகிராஃபிக் டீம் கொண்டு போன அலுமினியம் பக்கெட்டை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கப்பல் கரை தட்டி நின்னப்போ அந்த கப்பலிருந்து பல இரும்பு பொருட்களை எடுக்கிறதுக்கு சென்டினல்ஸ் போயிருக்காங்க அப்படிங்கிற குறிப்புங்கிறது இருக்குது. இந்த மெட்டல்ஸ் எல்லாம் அவங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா அம்பு ஈட்டி மாதிரியான ஆயுதங்களுடைய அந்த ஹெட் இருக்கு இல்லையா, தலைப்பாகம், அதை தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே உருக்கி அவங்க ஆயுதங்களை உருவாக்குறதில்ல, அதுக்கு பதிலாக அதை உடைச்சு அதிலிருந்து ஆயுதங்களை உருவாக்குறது தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றா இருக்குது. இதுதான் அவங்களுடைய அதிகபட்ச டெக்னாலஜி.
இதை தாண்டி அவங்களுக்கு பெரிய டெக்னாலஜிங்கிறது தெரியலை, அதை தெரிஞ்சுக்கவும் அவங்க விரும்பலை. எங்களுடைய வாழ்க்கைங்கிறது இப்படி தான் இருக்குது, அதுக்கு மேலே நீங்கள் வராதிங்க அப்படிங்கிறத ரொம்ப ஸ்டபானாக இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினராக தான் அவங்க இருந்திருக்காங்க. அவங்களுடைய அந்த விருப்பத்தை மதிக்கணும் அப்படின்னு தான் இது வரைக்கும் இந்திய அரசுங்கிறது அந்த தீவுக்கு பக்கம் போகிறத கூட தடை விதிக்கப்பட்ட ஒன்றை வச்சுருக்கு. ஆனால் அதெல்லாம் தாண்டி எப்படியாவது அந்த தீவுக்கு போயாகணும், அந்த தீவில் இருக்கக்கூடிய அந்த பழங்குடியினரை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அப்பப்போ முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதில் நிறைய பேர் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் உயிரை விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் ஜான் ஆலன். அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்கு நல்லாவே வாழ தெரிஞ்சிருக்கு. ஏன்னா சுனாமி அப்போது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு அந்த தீவு சந்திச்சது. அவ்வளோதான், அந்த தீவில் இருந்த எல்லாருமே செத்து போயிருப்பாங்க அப்படி தான் நினச்சாங்க. 2-3 நாள் கழித்து இந்தியன் ஹெலிகாப்டர் அங்கே போய் அப்சர்வேஷனை பண்ணுறதுக்காக போனப்போ அங்கே சென்டினல்ஸ் உயிரோடு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதோட ரொம்ப ஆக்டிவாகவும் இருந்திருக்காங்க. அந்த ஹெலிகாப்டரை நோக்கி அம்புகளையும் ஈட்டிகளையும் எரிஞ்சிருக்காங்க. இந்த அளவுக்கு ஆக்டிவாக எப்படி ஒரு சுனாமியிலேருந்து இவங்க தப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அப்போ ஆச்சரியமான ஒன்றா பார்க்கப்பட்டுச்சு. அந்த அளவுக்கு தெளிவாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தும் இன்னைக்கும் தொடர்ந்து அவங்களோட எப்படியாவது கான்டாக்ட் ஏற்படுத்திக்கணுங்கிற முயற்சிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சென்டினல்ஸ் தீவில் இருக்கக்கூடிய சென்டினல்ஸோட நம்ம தொடர்பு ஏற்படுத்திக்கணுமா? அவங்கள பற்றி நம்ம இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுமா? இல்லை அவங்கள அவங்க போக்குக்கு நம்ம விட்டுறணுமா? எது சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே பிக் பாஸ், இதான் சென்டினல் தீவை பற்றின இன்ஃபர்மேஷன். இது நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு இன்னும் உத்வேகத்தை தரும். அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.